வீடியோவில் கலத்தப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ ரேஷன் அரிசி புழுங்க அரிசி ஊற வச்சு இப்போ அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கணும். ஒரு டிஃபன் பாக்ஸ்னால் 200 கிராம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சோன்னு காமிக்கிறேன். 1/2 கிலோ வெல்லம் எடுத்து அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ பாகு வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆப்ப சோடா போட்டுக்கணும். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ மாவில் சூடாக சேர்த்து நல்லா கைவிடாமல் கலரிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலரிக்கணும். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். இப்போ இன்னொரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு மூடி தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெள்ளம்லாம் கரைச்சி இந்த பதத்துக்கு வச்சுக்கணும். பாருங்கள், தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் மேலே போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அரைச்சி வச்ச மாவு இதில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச தேங்காவை மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எப்போ குக்கர் மூடிக்கணும். எப்போ குக்கர் மூடி விசில் போடக்கூடாது. 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். அடுத்த 10 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு வேக வச்சுக்கலாம். மொத்தம் 15 நிமிஷம் வேக வைக்கணும். கலத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு குச்சி விட்டு அதில் பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சுற்றிரும் செஞ்சுக்கணும். பாருங்கள், சூப்பராக எடுத்தாச்சு. பாருங்கள், குக்கர்லேருந்து சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் கைஸ்.